நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பட்டப்பகல மூதாட்டி கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவலை நம்ம பார்க்குறோம். விவரங்களோட செய்தியாளர் பாரதி ராஜா இணைஞ்சிருக்காரு. பாரதி ராஜா, வணக்கம். இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது, மேலும் தகவல்களை நீங்கள் பதிவு செய்யலாம். கண்டிப்பாக இந்த சம்பவம் நடந்திருப்பது நாமக்கல் மாவட்டத்தின் பள்ளிப்பாளையத்தை அடுத்துள்ள காமராஜ் நகர் பகுதியில தான். அந்த பகுதியைச் சேர்ந்த சம்பூர்ணம் 75 வயதான இவர் வீட்டில் தனியாக இருந்திருக்காரு. நீ காலையில 11:30 மணிக்கு அவருடைய மகன் சுப்பிரமணி வெளியில வேலை விஷயமா போயிருக்கும் போது 2 மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்துல வந்து தண்ணி கேட்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. அப்போது தண்ணீர் எடுப்பதற்காக சம்பூர்ணம் உள்ள போகும்போது பின்தொடர்ந்து போய் அவர் கழுத்தை அறுத்து அவர் கழுத்துல இருந்த 5 பவுன் சங்கிலியா திருடி இருக்காங்க. இந்த நேரத்துல சுப்பிரமணியும் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கும் போது பார்த்துட்டு உடனே அவரும் அதிர்ச்சியில பயந்துருவே அவரையும் மிரட்டி கத்தியை காத்தி மிரட்டி பணம் நகை எதனா இருந்தா கொடுக்கணும் அப்படின்னு தாக்குதல் நடத்த முயற்சிருக்கான். அவர் பயத்துல அந்த காயத்தோட இவங்க தாக்குதல் நடத்த காயத்தோட அலறடிச்சுட்டு வெளியே வரவே குற்றவாளிகள் பொதுமக்கள் நம்மளை பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு இருசக்கர வாகனத்துல ஏறி தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து வெப்படை போலீசார்ல புகார் பதிவு செய்யப்பட்டு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்திருக்காங்க. விசாரணை தொடங்கப்பட்டிருக்கு. காலை 11:30 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பட்டப்பகல்லே அதுவும் கிராமத்துக்குள்ள புகுந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு மாவட்ட எஸ்பி, டிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை பட்டாளமே வந்திருக்கு. தற்போது விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் பட்டப்பகல்ல நடந்த இந்த கொலை சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பக்கத்துல பட்டப்பகல்ல மூதாட்டி கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. விவரத்த செய்தியாளர் பாரதி ராஜா விவரிக்க கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.